வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு our டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 22, அதில் verse 1 to 11. ஸோ சங்கீதம் 22 அதில் 1லேருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனோட ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் பார்க்க போது, இல்லை சம்மரி பார்க்க போது 1 to 11. ஸோ சங்கீதம் 22 1லேருந்து 11. ஸோ இது என்ன தொடங்குறாங்க, ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறாரு, டேவிட் என்ன சொல்கிறாரு, மை காட் வை ஹேவ் யூ forsaken me, என் ஆண்டவரே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு சொல்கிறார். ஸோ ஆரம்பத்துலேயே என்ன தெரியுது, ஒரு கஷ்டத்தில் இருக்கார், ஒரு இஸ் ஃபீலிங் ஐசோலேட்டட், தனிமையில் இருக்கிறாரு, யாருமே அவருக்கு இல்லாத மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக நண்பர்கள் இல்லை, ஃபேமிலி இல்லை, அவர் என்ன இருக்கார், கம்ப்ளீட்லி ஐசோலேஷனில் இருக்கிறாரு. அதனால தான் என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஆண்டவரே கைவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ராக் பாட்டம், தரமட்டத்துலேருந்து தொடங்குறாரு இந்த சங்கீதத்தை. தொடங்கி என்ன சொல்கிறாரு, இஸ் ஃபீலிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் காட், அந்த ஆண்டவரோட பிரசன்னமே இல்லாத அளவுக்கு அவர் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கார். அதான் மை காட் வை ஹேவ் யூ forsaken me. ஸோ அதே தான் நம்ம கீ வேர்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எழுதுனா இந்த செக்ஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற கீ வேர்ஸ் வந்து verse 1. ஸோ Psalms chapter 22 verse 1 which says மை காட் வை ஹேவ் யூ forsaken me. நான் சொல்கிறேன், மை காட் வை ஹேவ் யூ forsaken me. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவேனா வெரி சிம்பிள். நீங்கள் இந்த சங்கீதம் ஃபுல்லாக படித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ரைட் நவ் வாட் டேவிட் இஸ் ஃபீலிங் இஸ் நாட் ட்ரூ. அதாவது இப்போ டேவிடுக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கோ, எந்த மாதிரி அவர் வாட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங், அவர் என்ன நினைக்கிறாரோ அது உண்மை இல்லை. ஸோ ரைட் நவ் எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஆண்டவரே இல்லை, என்ன கண்டிப்பாக யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அல்டிமேட்லி அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாருன்னா, அவர் உடம்பு his body is feeling that even God has forsaken him, ஆண்டவரே அவரை கைவிட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். ஸோ இங்கே தான் நம்ம எடுக்க போகிற மெயின் டேக்அவே என்னென்னா, வாட் வி ஆர் ஃபீலிங் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேவிட் இஸ் ஃபீலிங் தட் God has abandoned him, ஆண்டவரே அவரை கைவிட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இங்கேருந்து டேவிட் கிட்டேருந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தாலும் வாட் ஆல்சோ வி கேன் டேக் ஃப்ரம் டேவிட் கிட்ட நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஈவன் தோ இஸ் ஃபீலிங் அபேண்டன், அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க வார்த்தைகள், மை காட். அதான் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஃப்ரம் டேவிட். என்ன சொல்கிறாரு, மை காட், என்னோட கடவுளே. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், when you are that stressed and when you are that pressured, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷனில் போய் நீங்களும் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, கடவுளே ஏன் என்ன கைவிட்டீங்க. ஆனால் இங்கே டேவிட் இஸ் சேயிங் மை காட், இஸ் நாட் சேயிங் காட் யூ ஹேவ் forsaken me. காடை வந்து ஏதோ ஒரு ஃபாரின் காடு மாதிரி சொல்லாமல் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நம்ம டேவிட் கிட்ட எடுக்கிறோம். தட் அவ்வளோ அன்பு இருக்கணும், அவ்வளோ விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர் மேலே. தட் ஈஸ் சேயிங் ஈவன் இந்த டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் எப்படி சொல்கிறாரு, மை காட், ஏன் கடவுளே, வை ஹேவ் யூ forsaken me. சிம்பிளாக இதை அப்சர்வ் பண்ணுறோம் டேவிட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ ஏதோ நைட்டில் வந்து ஏதோ எமர்ஜென்சின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, திடீர்னு என்ன பண்ணுவீங்க, யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்லுவீங்க. இப்போ டேவிட் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாருன்னா இந்த சங்கீதப்படி எப்படி இருக்குன்னா, அவர் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறாரு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, யாரும் எடுக்கலை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு, யாரும் எடுக்கலை. கடைசியில் அவருக்கு தெரியும் ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன டைம் இருந்தாலும் எப்போ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனும் ரிப்ளை பண்ணலன்னா என்ன நினைப்பார் அவர், ஹவ் வில் he will feel abandoned. என்னடா யாருமே இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்தில் வரமாட்டாங்க, abandoned ஃபீலிங் இருக்கும். பட் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, சிமிலராக இஃப் காட் இஸ் our friend, நம்மளுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நண்பனாக இருந்தால், ஈவன் தோ வி மே ஃபீல் தட் he has not replied, அவர் கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டார். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, he has made a covenant. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கவர்னன்ட் பண்ணியிருக்காரு ஆப்ரஹாம் கிட்டேருந்து, அண்ட் தென் த்ரூ ஜீசஸ் ஆல்சோ, அண்ட் தென் ஃபைனலி என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு, he shown how faithful he is to us throughout the whole Bible. அதாவது எவ்வளோ விசுவாசம் உள்ளவர்னு எவ்வளோ முறை காட்டிட்டார். ஸோ we may feel that, நம்ம ஃபீல் பண்ணலாம், என்ன ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் கைவிட்ட மாதிரி இருக்குது, ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் சொல்லாத மாதிரி இருக்குது, நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் our feelings are wrong. ஏன்னா ஆண்டவர் he always acts in his own time. அவர் குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுவார், அவர் சித்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்தில் முதல்ல என்ன பண்ணணும்,
we should pray and ask for that patience. அந்த பொறுமை கேட்கணும், அந்த ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே என்ன நடக்குது இங்கே, உங்கள் சித்தம் என்ன இங்கன்னு காட்டுறதுக்கு ஞானமும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆண்டவரோட செயலுக்கு என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை கேட்கணும். ரெண்டாவது, அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை எடுத்துகிட்டு போகிறதும் இங்கேருந்து டேவிட்லேருந்து எடுக்கணும். என்ன மாதிரி? ஸோ இங்கே பாருங்கள், டேவிட் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, இஸ் டேக்கிங் எ லேமன் டு காட். ஆண்டவரே நீங்கள் என்னை கை விட்டுட்டீங்க. ஸோ அவரோட ஃபீலிங் ஈவன் தோ இட்ஸ் ராங், நீங்கள் ரேஷ்னலாக பார்த்தீங்கன்னா, இல்லைனா லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் ஃபுல்லாக ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். நீங்களே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் யாரையும் கைவிட்டுருக்காரா? இல்லை. ஆனால் டேவிட் இங்கே அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஆண்டவர் கைவிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஈவன் தோ இட்ஸ் லாஜிக்கலாக ராங்காக இருந்தாலும் அவர் என்ன எடுத்துகிட்டு போகிறார் ஆண்டவர்கிட்ட, அவர் முழு உள்ளத்தோட ஜெபம் பண்ணுவார் எப்போவுமே டேவிட். ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவோ இல்லைனா ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிடல. ஸோ சின்ஸ் இஸ் ப்ரேயிங் வித் திஸ் ஹோல் ஹார்ட், அவர் உண்மையை எப்படி ஃபீல் பண்ணுறாரோ அதை ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். ஸோ ரெண்டாவது, நம்ம இது முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், நம்ம ஆண்டவரோட ஜெபத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹார்ட்டை தான் எடுத்துகிட்டு போகணும், நம்ம இதயத்தை தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம மனப்பாடம் பண்ண ஜெபம் இல்லை, நம்மளுக்கு யாரோ சொன்னது இல்லை. God wants to hear our thoughts. ஆண்டவருக்கு என்ன கேட்கணும், நம்ம இதயத்தை தான் கேட்கணும். ஸோ அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் எடுத்துகிட்டு போகும்போது இங்கே டேவிட் மாதிரி இட்ஸ் ஓகே டு லேமன். நம்ம கஷ்டமாக இருந்தாலும், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, அது லாஜிக்கலாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட லேமன் பண்ணி எடுத்துகிட்டு போய் என்ன கேட்கணும். ஆனால் அந்த இதை மட்டும் விடக்கூடாது. இங்கே டேவிட் லேமன் எடுத்துகிட்டு போனாலும் எப்படி இருக்கிறாரு பாருங்க, ஆண்டவரோட அன்பு அவ்வளோ இருக்குதுனால மை காடுன்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்மளும் என்ன இருக்கணும், we should also be that much loving and that much close to God that when we are taking a lemon we should also personalize தான் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன கற்றுக்கணும், நம்ம அந்த மோமெண்ட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ that is not actually true. ஏன்னா டேவிடுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்காக இருந்தாலும் ஆண்டவர் அவரை கைவிடலைன்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த covenant இஸ் தேர், covenant இஸ் தேர் த்ரூ அவுட் த பைபிள். அண்ட் மூணாவது, நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம ஜெபத்துக்கு நம்ம இருதயத்தை தான் கொண்டு போகணும். நம்ம மனப்பாடம் பண்ண ப்ரேயர் இல்லை, அதில் இருதயத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட மானஸ்ட்டாக எப்படி ஃபீல் பண்ணுறோமோன்னு சொல்லணும். பட் அது கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த விசுவாசமும் இருக்கணும். என்ன லேமெண்ட்டு கூட நம்ம என்ன, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் வி ஷுட் கேரி ஆன் த்ரூ அவுட் த ப்ரேயர் இந்த வேர்டிங். ஏன்னா இங்கேயும் டேவிட் என்ன யூஸ் பண்ண, மை காட். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், இன் அ ப்ரேயர் ஈவன் தோ வி ஆர் ஃபீலிங் விச் வி நோ இட்ஸ் நாட் ட்ரூ, நம்ம ஃபீலிங் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், அந்த விசுவாசத்தோட இந்த ஜெபங்களை, அந்த வார்த்தைங்களை நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this wonderful reminder through David, Lord, that no matter what difficulties we face, no matter what circumstances we face, and no matter what feelings of abandonment we face, we know that you are always there, Lord, and that you have not abandoned us. You are a God who is faithful, God, and you are a God who always follows what He says. So you are not a God who abandons us, Lord. But even though we feel like that, Lord, thank you for reminding us through this devotion that that is not the case, that you are always there, Lord. And Lord, also thank you for this encouragement that you are a Lord who wants us to bring our prayers, our heart's concerns to you, Lord. You do not like rehearsed, you do not like scripted prayers, but you are a God who listens to our heart, Lord. Thank you for that, Lord. Lord, give us the wisdom and the grace to approach you and to remember in circumstances that you are always there and that you are a faithful God. All of this in Christ's name I pray. Amen.